நேற்று காலையிலங்க மதுரைக்கு திருமங்கலம் போயிட்டு வரலான்னு சொல்லி ஈச்சனாரில் பஸ் ஏறி பொள்ளாச்சி போய் பழனியில் இறங்கினா பழனியில் மலை. சரி, அங்கேருந்து மதுரை போகலான்னு மதுரையில் போனால் பறவைக்கிட்டேயே மழை ஆரம்பிச்சிருச்சு. ஆரப்பாளத்தில் கொஞ்சம் தூரம் முன்னாடி இறக்கி விட்டாங்க. மலைக்குள்ளே தொப்ப நனைஞ்சு ஓடி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே திருமங்கலம் பஸ் ஏறலாம்ட்டு போனால் ஓடி ஏறினா பூரா ஒரே நனைஞ்சாச்சுங்க. வேறு வழி இல்லை. அங்கேருந்து போய் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா அங்கேயும் மழை. நேற்று ஒரே மழை தான். அங்கே போனால் மறுமையை காரில் ஓட்டு போய் அங்கே போய் ஆலம்பட்டியில் இறக்கி விட்டார். அங்கே போனால் அங்கேயும் மழை. சரி, எல்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வரலான்ட்டு வந்த திருமங்கலம் வந்தால் இறக்கி விட்டார். இப்போ காரில் வந்து அங்கேயும் மழை. திரும்ப அங்கே ஓடி போய் துவதம் நனைஞ்சு மலையை பஸ் ஏறி திரும்ப இங்கே ஆரப்பாளையம் வந்தால் ஒரே மழை தானுங்க. திரும்ப பழனி பஸ் ஏறி பழனியில் வந்து அங்கே மழை. அங்கே பஸ் ஏறலாம்னா 2 பஸ்ஸு கூட்டம் அங்கே நிற்கிது மக்கள். திரும்ப அடித்து பிடிச்சி பொள்ளாச்சி பஸ் ஏறி அங்கே பொள்ளாச்சியில் இறங்கி அப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறினா அங்கே சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு 100 பேர் இருப்பா பஸ்ஸுக்குள்ளே. அதில் ஏறி வந்து ஈச்சனாரிக்கிட்ட இறங்கலாம்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஈச்சனாரி போகாதீங்க, கற்பாங்காலாச்சியில் இறங்குங்க. ஏங்க ஈச்சனாரி போகாதானா கீழே போகாதுங்க, நேராக மேலே பாலத்தில் தான் போக முடியாது. இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் கீழே கூப்பிட்டு போவாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு கிணத்துக்கடவு தாண்டினே ஒத்தக்கால் மண்டபத்திட்ட வரும்போது என் பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி கற்பாங்காலாச்சி வந்துன்னு சொல்லி அங்கே வந்து கூப்பிட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணி வீட்டில் வந்து இறக்கிட்டேன். இங்கேயும் மழை. நேற்று மொத்தத்தில் மழைங்க. இன்றைக்கி பாருங்கள் வெறிச்சிருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் முழு ஓய்வு எடுப்போம் அப்படின்னு ஏற்கனவே லீவ் சொல்லியாச்சு. இன்றைக்கி ஓய்வு, நல்லா ரெஸ்ட் எடுப்போம். நன்றி.